பார்க்காம பேசாம கடிதங்கள் மூலமா காதலிக்கிற நம்ம ஹீரோயினோட காதல் கதை தான் இது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நான் தும் ஜானோ நான் ஹம் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட ஃபோட்டோஸையும் காட்டுறாங்க. ஆனால் ஒரு முகம், அது யாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த முகத்துக்காக காத்துட்ருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட சோல்மேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து நான் தும் ஜானோ நான் ஹம்முங்கிற டைட்டில் கார்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஈஷா சின்ன குழந்தையிலேருந்து அவங்க போர்டிங் ஸ்கூல் முடிச்சு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் பயங்கரமான கொண்டாட்டம் போய்கிட்டு இருக்கு. ஈஷாவுக்கு அவங்க தாத்தான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க தாத்தா கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஈஷா அவங்களோட கசின்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க லவ் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஈஷா அக்கா தான் யாரையும் லவ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஈஷா அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே ஈஷா அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈஷா போர்டிங் ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே பாப்புலராக எஃப்எம்ல ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கோம். அந்த ஷோவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமாக கால் பண்ணி ஈஷா தான் பேசுவாங்க. அப்போ ஈஷா அவங்களோட ஒரு ஃபேவரட் சாங்கை வந்து கேட்குறாங்க. யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அங்கே எஃப்எம்ல ஆர்ஜே கேட்கும்போது இவங்க ஒருத்தங்களுக்காக டெடிகேட் பண்ண போகிறேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள பற்றி எப்போல்லாம் நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் என் முகத்தில் சின்னதாக ஒரு சிரிப்பு வரும். என் மனசு அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதே மாதிரி அவங்களும் காதலோடு இருப்பாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக சில லைன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஈஷாக்கா நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்களா அப்படின்ட்டு அவங்க தங்கச்சிக்கெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இது என்னோட லைன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக ஈஷா போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு முன்னாடி போர்டிங் ஸ்கூலில் படித்தவங்க யாரோ லைப்ரரியில் இந்த லைன்ஸை வந்து புக்கில் எழுதி வச்சுருந்துருப்பாங்க போல். அதை பார்த்ததுக்கப்புறமா எனக்கும் இதில் ஒரு ஈடுபாடு வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈஷா எஃப்எம்ல தானே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த லைன்ஸ் அண்ட் ஃபேவரட் சாங்லாம் கேட்டதை நம்ம ஹீரோ எஃப்எம்ல கேட்டிருந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினவங்க இவங்க தான். ஸோ நம்ம எழுதுனது 4 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு கையில் கிடச்சி இப்படி எஃப்எம்லலாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால எஃப்எம்கே இவங்க கால் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஃபேவரட் சாங் ஒன்று கேட்டா இல்லையா, ஸோ அதுவும் என்னோட ஃபேவரட் சாங் தான் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க ஷோலையே சொல்கிறாங்க. ஸோ ஷோலேருந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கே, 2 பேரையும் நாங்களே மீட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் எங்களோட எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோ ராகுல். ரொம்ப ஆர்வமாக ஈஷாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. பட் ஈஷா வந்திருக்க மாட்டாங்க, முன்னாடியே லெட்டர் சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க எஃப்எம் ஸ்டேஷனுக்கு. ஸோ அந்த லெட்டரை ராகுல் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக ஈஷாக்கு கால் பண்ணுறாங்க, ஈஷா எஃப்எம் ஸ்டேஷனுக்கு. ஸோ லெட்டரை வாங்க அவங்க வந்தாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. வந்துட்டு போயாச்சு, உங்கள் ஆள் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல வரதுக்குள்ள இல்லை நான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு கால் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா லெட்டரை எடுத்து ராகுல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈஷா அவங்கள பற்றின எந்த விவரத்தையுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நான் தேராதூன்லேருந்து வரேன், பட் இருந்தாலுமே நான் போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறதுனால தூரமாக இருந்தாலும் என்னோட குடும்பத்தோட நம்பிக்கை எப்போவுமே என் கூட தான் இருக்குது. அதனால் என்னோட எந்த விவரத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட லெட்டர் எழுதணும்னு தோணுச்சு, பதில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் திரும்பவும் எனக்கு லெட்டர் எழுதலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஈஷா போர்டிங் ஸ்கூலில் படிக்கும்போது உங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அந்த நம்பரை வச்சு தான் உங்களோட அடையாளம்லாம் தெரியாது. ஸோ அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பரை வச்சு தான் இவங்க லெட்டர்ஸ் எழுதிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் லெட்டர் எழுதலாம், விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ராகுலுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த அப்ரோச். ஸோ அவங்களோட ஏரியாவில் போஸ்ட் பாக்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக முந்தி காலத்தில் ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸை வந்து இவங்க அலாட் பண்ணுவாங்களாம். அதாவது நம்மளோட அட்ரஸ் எதுவுமே தெரியாமல், நம்ம அடையாளத்தை தெரியாமல் லெட்டர் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த போஸ்ட் பாக்ஸை இவங்க அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த நம்பரை தான் நம்ம அட்ரஸுங்கிற செக்ஷனில் எழுதி அனுப்பணும் போல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் 2 பேருமே தொடர்ந்து லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக அங்கே கசின்ஸ்க்குலாம் அதை கேட்டதுமே செம்மையாக இருக்கே இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. பட் இப்போ இவங்க தான் போர்டிங் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டாங்க இல்லையா, அப்போ இனிமேல் லெட்டர் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஊர்லேயே ஒரு போஸ்ட் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஓகே நானே உங்களுக்காக லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களோட கசின் ஒருத்தங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ லெட்டர் வந்துருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணி காட்டுவேன் அப்படின்ட்டும் 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க, ஈஷாவும் உங்கள் கசினும். அப்புறமா லெட்டர் எழுதுறதை நினச்சி ஈஷா ஒரே ஹாப்பியாக தான் எப்போவுமே இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடில் நம்ம இன்னொரு ஹீரோ
அக்ஷயை காட்டுறாங்க. அவங்க ஒரு பயங்கரமான ப்ளே பாய். ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஒருத்தவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் இவங்க வந்து டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு இவங்களை அடிக்கிறதுக்காக வந்ததும் அப்படியே தப்பிச்சு ஓடி வந்து நம்ம ராகுல் கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலாக ராகுலும் அக்ஷயும் ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. பட் இருந்தாலும் அந்த பாய் ஃப்ரெண்டு 2 பேர் மூஞ்சிலையும் ஒரு குத்தி பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒருத்தங்களுக்கு ஒரு பொண்ணு தான்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது லைஃப்னா என்ஜாய் பண்ணணும்டா, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு மாற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் லெட்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதில் உங்களோட ஃபேவரட் கலர் என்ன, 2 பேருக்குமே ப்ளூ தான் பிடிக்குமா, அதுக்கப்புறமா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு ஈஷா கிட்ட கேட்கும்போது எனக்கு மலைன்னா ரொம்ப பிடிக்கும்னு ஈஷா சொல்கிறாங்க. மலையில் நனைஞ்சிக்கிட்டே சூடாக ஜிலேபி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம ராகுலும் அப்படியே மலையில் நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈஷா எனக்கு குழந்தைங்களோட சிரிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ராகுல் குட்டி குழந்தைங்க கூடயே பயங்கரமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ராகுலோட பர்த்டே வரும். ஸோ என்னோட பர்த்டேக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்கும்போது அப்படியே இங்கே என்னால் கண்டிப்பாக மீட் பண்ண முடியாது, பட் நான் உங்கள் கூட இருக்கிற ஃபீல் கொடுக்கும் இந்த டுட்டு அப்படின்னு சொல்லி இவங்க சின்ன வயசுலேருந்தே டுட்டுன்ட்டு ஒரு டாய் கையிலே வச்சுருந்துருப்பாங்க. அந்த டாயை இப்போது ராகுலுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீல் இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ராகுலுக்கு. ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது ராகுலுக்கும் ஈஷாவுக்கும். வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம 2 பேருக்குள்ளேயும் காமனாக ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு 3 சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒன்றா 3 பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அந்த நிலாவை பார்த்து குட் நைட் சொல்லிக்கிறாங்க. வேறு லெவலில் 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம தானியான்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க அக்ஷய். ஸோ லவ் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்சதும் அங்கே அக்ஷய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அக்ஷய் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அப்படியே மெதுவாக கல்யாணத்தை எப்படியாச்சும் கேன்சல் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. இது தானியாவுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ தானியா நேரடியாகவே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், பட் ஆனால் நீ என்ன லவ் பண்ணலை அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பிஹேவியர் அக்ஷய் இப்படி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பட் ராகுல் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ராகுலும் அக்ஷயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வளர்றாங்க. ஆக்சுவலாக ராகுலோட அப்பா வந்து ஃபாரினில் இருப்பாங்க, அவங்க அம்மா வந்து இறந்துருந்துருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே அங்கே அக்ஷயோட ஃபேமிலி எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால இவங்க ஃபேமிலியில் தான் இவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள அக்ஷயோட அம்மா ராகுல அவங்களோட பையனாவே தான் நினச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஷாவோட ஃபேமிலியில் அவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஃபேஷன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எப்போவுமே இவங்க ஃபேஷன் மேகசின் அண்ட் ப்ளஸ் ஒரு மியூசிக் வீடியோ லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபேஷன் மேகசினுக்காக நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா. ஸோ எந்த ஃபோட்டோகிராஃபரை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தாத்தாவும் பேத்தியும் அப்படியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஷா நம்மளோட ராகுலை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ராகுல் ஒரு பெரிய ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு தான் இது சூப்பராக இருக்குது, அதனால இந்த ஃபோட்டோகிராஃபரையும் நம்ம புக் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பேசிப்பாங்க. ஓகே அப்படின்ட்டு உங்கள் தாத்தாவும் சொல்லியாச்சு. ஸோ ராகுலுக்கு ஈஷா கால் பண்ணி வந்து கேட்பாங்க டேட்காக. பட் இருந்தாலும் அவங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் தேராதூன் அப்படின்னு சொன்னதுமே உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, லெட்டர் எழுதுகிற பொண்ணோட ஊராச்சே, ஸோ நம்ம பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் ராகுலே கால் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து வரேன், ஃபோட்டோஷூட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. ஈஷாவுக்கு ஒரே ஹாப்பியாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா தேராதூனுக்கு ராகுல் வராங்க. ராகுலுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. ராகுலும் ஈஷாவும் யாருன்னு தெரியாமலே மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலியிலையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா ராகுல் கிட்ட கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக பின்னாடி இருந்து அந்த கசின் வந்து லெட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஆக்ஷனை போட்டு காட்டினதும் டக்குன்னு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஃப்ரேமில் அங்கே ஃபோட்டோ கிளிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேகமாக ஈஷா ஓடி வந்து அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஒரு கிஃப்ட்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க ராகுல். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க ஈஷா. ஒரே ஹாப்பியாக இருக்குது அங்கே ஈஷாவுக்கு. அதுக்கப்புறமா அங்கே ஈஷாவோட தங்கச்சி அந்த கசன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட காலேஜில் ஏதோ ரீயூனியன் பார்ட்டி போல். ஸோ அதனால் எல்லாரையுமே அவங்க இன்வைட் பண்ணுவாங்க, ராகுல் ஈஷா 2 பேருமே. ஸோ 2 பேருமே அங்கே போயிருந்திருப்பாங்க. அங்கே தெரியாமல் ஈஷா அங்கே சரக்கு மிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க ஒரு ட்ரிங்க்கில். அது தெரியாமல் அவங்க குடிச்சிருவாங்க. ஸோ அதிகமாகவே அதை குடிச்சு ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக அங்கே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் மோசமாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ராகுல் தான் அவங்க கூட போயிட்டு அப்படியே அவங்களும் டான்ஸ் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி காப்பாற்றி விட்டுடுறாங்க ஈஷாவை. காலையில் முழிச்சதுக்கப்புறம் தான் அதிகமாக குடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தெரிய வருது. எல்லா
விஷயத்தையும் அவங்க கசின் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ராகுல் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுமே ராகுல் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இனிமேல் யார் கொடுத்தாலும் இந்த ட்ரிங்க்லாம் வாங்கி குடிக்காத, அது பெரிய தப்பு அப்படின்ட்டு ராகுல் சொன்னதுமே ஏன் மேலே என்ன தப்பு இருக்குது, அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் செல்லமாக ஒரு சின்ன சண்டையே வந்துடுது. அதுக்கப்புறமா ஓகே தாத்தா கிட்ட மட்டும் நான் அந்த ட்ரிங்க் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்ட்டு ராகுல் கிட்ட அப்படியே கேட்கும்போது சரி ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டு ராகுல் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபேஷன் மேகசினுக்காக ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு இவங்க இன்னும் மாடல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ மாடல் இன்னுமே செலக்ட் பண்ணலை. அதனால் ஈஷாவையே மாடலாக போட்டு அந்த பிரைடுங்கிறது தான் இவங்களோட தீமாக இருக்கும். ஸோ பிரைடுங்கிற லுக்கில் ஈஷாவை பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஈஷாவும் சொல்லிட்டு இருக்கும்போது ராகுல் வந்து அப்படியே ஃபுல்லாகவே எங்கள் நிலாவை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நிலாவை காட்டுறாங்க. ஃபுல்லாக ஈஷாவுக்கு அங்கே லெட்டர் எழுதுகிற ராகுலோட ஞாபகம் வந்துருச்சு. ரெண்டு பேருமே அந்த மூணை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மியூசிக் வீடியோவும் ஷூட் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லொக்கேஷனுக்குலாம் போகிறாங்க. இவங்க கேட்ட நேரத்துக்கு அங்கே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் வேற ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சி அவங்க இந்த மியூசிக் வீடியோ பண்ண முடியாதுன்ட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால தான் என்ன நம்மளோட ஹீரோ ஹீரோயின் இருக்கிறாங்களே அவங்க ரெண்டு பேருமே அதில் ஹீரோ ஹீரோயினை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஈஷா வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அவங்க ஓடி வந்து ஹக் பண்ணுறேன்னு சொல்லி கீழே விழுந்து பயங்கரமாக எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிருவாங்க. எல்லாரும் என்னை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க, என்னோட கால் பெருசாக இருக்குன்னு சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களும் ராகுல் கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். உன்னோட கால் பெருசாக இருக்கிறது உன்னோட யூனிக்னஸ், இது கூட புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு ராகுல் அப்படியே பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம்ல உன்னோட காதும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது, அதே நேரத்தில் உன் முகமும் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிருத்திக் ஃபேன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகிடாதீங்க. அதுக்கப்புறமா உன்னோட ஹேர் ஸ்டைலும் ஒன்றும் பெருசாக ஒன்று நல்லா இல்லைல்ல அப்படின்ட்டு இவங்க ஃபுல்லாகவே நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. செம்ம கோவம் வந்துட்டு இருக்காங்க ராகுலுக்கு. அதுக்கப்புறம் உன் கண்ணு இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொன்னதுமே என்ன என் கண்ணு என்ன முட்டை கண்ணு மாதிரி இருக்கா அப்படின்ட்டு இவங்களும் கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது ஒன்ன மாதிரியே அப்படின்ட்டு ஈஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மியூசிக் வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. சூப்பராக மியூசிக் வீடியோ வந்துருச்சு. ப்ரிவ்யூ எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ தாத்தாவுமே ரொம்ப பெருமையாக ஈஷாவை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் லெட்டர் வந்துருச்சு. அவங்க கசின் அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப வேகமாக ஈஷாவும் லெட்டரை வாங்கி படிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே ஈஷா அனுப்புகிற லெட்டர் ராகுல் கைக்கு வந்து சேராது இல்லையா, ஸோ அவங்க தேராதூனில் இருக்கிறதுனால அதனால ராகுல் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவங்களோட போஸ்ட் பாக்ஸுக்கு அந்த அசிஸ்டண்ட்டை அனுப்பி அங்கேருந்து எனக்கு கொரியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ராகுலுக்கு ஈஷாவோட லெட்டர் அப்படி தான் கிடச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் இவங்களும் அப்படியே பதில் அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஈஷா கைக்கு லெட்டர் வந்துருச்சு. ஒரே ஹாப்பியாக இருக்காங்க ஈஷாவுக்கு. அப்போ ராகுல் சொல்லிட்டாங்க நான் தேராதூனுக்கு தான் வந்திருக்கிறேன், இங்கே எங்கே பார்த்தாலும் நீ பக்கத்தில் தான் இருப்பியோ அப்படின்ட்டு நீ பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீயும் பின்னாடி கூட நான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரே வெக்கத்தில் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறமா டக்குன்னு மறுபடியும் திரும்பினதுமே பார்த்தா அங்கே பக்கத்தில் ராகுல் வந்துட்டாங்க. ராகுல் மேலே தெரியாமல் இடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு டக்குன்னு பதறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லெட்டர் ராகுலுக்கு தெரியாத மாதிரியே அப்படி கொண்டுட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணியை வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு தான் ராகுல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தாத்தா அப்படி பேசிகிட்டே போகும்போது இவங்களுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தெல்லாம் தாத்தா சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் கல்யாண பேச்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னதும் பயம் வந்துருச்சு ஈஷாவுக்கு. இவ்வளோ நாள் வந்து ராகுல் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ ராகுல் மேலே ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இவங்க அவங்களோட எந்த அடையாளத்தையுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ராகுல் ரொம்ப டீப்பாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம்னதும் ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படியாச்சும் நான் தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் கசன் கிட்ட சொல்லும்போது என்ன போய் சொல்ல போகிற, எந்த விஷயமும் உனக்கு அந்த பையனை பற்றி தெரியாது, எதை பற்றி போய் தாத்தா கிட்ட போய் உன்னால் சொல்ல முடியும், முதல்ல நீ அவன் யாருன்னு கண்டுபிடி அப்படின்ட்டு உங்கள் கசன் சொல்கிறாங்க. ஸோ நீ ராகுல் கிட்ட கேளு, அவன் உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு உங்கள் கசன் சொன்னதுமே ஈஷாவுமே ராகுலை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. பட் அந்த நேரத்தில் ராகுலுக்கு அக்ஷய் கால் பண்ணுறாங்க. ஸோ ஈஷா தான் காலை அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் எதுவுமே அமைதியாக தான் அவங்க இருந்திருந்திருப்பாங்க. அக்ஷய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அக்ஷய்க்கு பார்த்துருக்கிற பொண்ணு ஈஷா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்ஷய் தான் ராகுலை அனுப்பி இருந்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராகுல் வரமாட்டேன்னு தானே சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தானே வரேன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் காரணம் போல். ஈஷாவுக்கு வந்து அப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்து நம்மக்கிட்ட பழகினதெல்லாம் இந்த மாதிரி வேவு பார்க்குறது தானா அப்படின்ட்டு ஈஷாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு. பயங்கரமாக ராகுல் கிட்ட நான் உன்னை ரொம்ப நம்பினேன், நீ ரொம்ப ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டாங்க. ராகுலுக்குமே மனசுக்குள்ள ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவங்களும் நல்ல ஃப்ரெண்டாக எடுத்துருந்துருப்பாங்க ஈஷாவை. ஸோ அப்போ ராகுல் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அக்ஷய்க்கு ஈஷாவை தான் பொண்ணு பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அக்ஷய் தான் இந்த மாதிரி பார்த்ததுமே எப்படி அந்த பொண்ணை நான் கல்யாணம்
பண்ணிக்க முடியும், அந்த பொண்ணை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அதெல்லாம் உன்னை பொண்ணை பார்க்குறதுக்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன அனுப்பலைன்னா என்ன, என் நண்பனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொன்னதுமே அப்புறம் அக்ஷய் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால தான் ராகுல் வந்து ஈஷாவை பார்க்குறதுக்காகவே வந்திருந்திருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தேராதூனுக்கு வரதுக்கு பிளானே ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதை ராகுல் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, தாத்தா கிட்டே போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஈஷா அவங்க தாத்தா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ தாத்தாவுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இப்படி அடையாளம் தெரியாமன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஈஷா முன்னாடியே லெட்டரும் போட்டிருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு ஒரு பார்க்குக்கு வர சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தாத்தாவும் இவங்களும் ரொம்பவே அந்த பிளேஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ராகுல் வரவே இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தா அக்ஷய் அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஈஷாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்துருக்காங்க. ஈஷாவும் தாத்தாவும் இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே ஃபேமிலியோட வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அக்ஷய் பார்த்ததுமே ஈஷாவை பார்த்ததுமே அக்ஷய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சாச்சு. பட் ஈஷா ஃபுல்லாகவே சைலண்டாகவே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே மன வருத்தமாகவே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அக்ஷயோட ஃபேமிலியில் எல்லாருமே இவங்களோட வீட்டுக்கும் வருவாங்க. ஸோ அப்போ ராகுல் ஈஷா கிட்ட பேசுகிறாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமே, அவனோட லைஃப் பார்ட்னராக வர்றவங்க அவனுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னராக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தனே தவிர உன்னை ஹர்ட் பண்ணணும்லாம் எதுவுமே இல்லை. சாரி, ஹர்ட் பண்ணியிருந்தா ரியலி சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போவுமே ஈஷா அப்படியே சைலண்டாகவே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டும் பிளான் பண்ணியாச்சு. எங்கள் தாத்தாவுமே எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குமா, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஈஷாவுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் டேயும் வந்துடுச்சு. ஈஷா ஒரே ஃபீலிங்கோடு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராகுல் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. பார்த்தது ஈஷாவுக்கு பதறி போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ராகுல், நம்ம கண்டிப்பாக இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் வேண்டாம், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் இவங்க ஈஷா அனுப்பின லெட்டர்ஸ் எதுவுமே ராகுலுக்கு கிடைக்கலையாம். ஸோ அதனால தான் இந்த முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் எழுதியிருந்திருப்பாங்க. அப்போ லெட்டர் கிடைக்காததுனால தான் அன்றைக்கி அவங்க வரல அப்படிங்கிறத ஈஷாவால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட். பட் இருந்தாலுமே ஈஷா அங்கேருந்து பதறி போயிட்டு ஒரு கோயிலில் மீட் பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த கோயிலுக்கு இங்கே ராகுல் வாங்கி கொடுத்து அந்த ஹெலிகாப்டரோடைய போகிறாங்க. ராகுலுக்குமே அங்கே டூட்டுவோட பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா ஈஷா அவங்க பார்த்துட்டாங்க. ஈஷா கையில் அந்த ஹெலிகாப்டர் இருக்கிறத பார்த்ததுமே ராகுலுக்கு பயங்கரமான ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு ஈஷா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி முடிவு எடுக்கிறதுனே தெரியல, அவங்க பதறி போய் இருக்கிறாங்க. ஈஷாவுமே பயங்கர காத்திருப்போட அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராகுலுக்காக. அந்த நேரத்தில் டக்குன்னு திரும்புறாங்க. அவங்க பக்கத்தில் டூட்டு இருக்கு. பார்த்ததுமே அப்போ இவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நம்மளை பார்க்க விரும்பலை அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. அங்கே ஈஷாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நம்ம ராகுலுக்குமே. அதுக்கப்புறமா நேராக அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்பவே ஃபீலிங்கோட தான் அவங்க முகவாடி போய் தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அக்ஷய் தனியாக பேசணும் அவங்க ஈஷா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசுகிறாங்க. என்னோட வாழ்க்கையில் நிறைய பொண்ணுங்க இருந்துருக்குறாங்க, ஆனால் உண்மையான காதல்னா என்னங்கிறத ஒன்றை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். மேபி உன்னோட வாழ்க்கையிலையும் நிறைய பசங்க இருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு உன்னோட பாஸ்ட்டை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. நான் உன்னோட ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அக்ஷயும் சொல்கிறாங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கும்போது எந்த பதிலுமே சொல்லவே இல்லை ஈஷா. பட் அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ மௌனம் சம்மதம் அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க போல். அதுக்கப்புறமா அங்கே ஈஷாவோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அக்ஷயோட வீட்டை பார்க்குறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. அவங்க வேறு ஊரில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு இவங்க பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரே ஹாப்பியாக போயிருச்சு அங்கே அக்ஷய்க்கு. எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈஷாவை இவங்க வெளியில் டின்னருக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஈஷா வந்து வெஜிடேரியன் போல், இது தெரியாமல் அவங்க ஃபுல்லாகவே நான்வெஜ் ஐட்டம்ஸாக வாங்கி குமிச்சிட்டாங்க. பார்த்ததுமே ஈஷாவுக்கு பயங்கரமாக வாமிட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வேவு பார்க்குறதுக்காக அக்ஷய் ராகுல் அனுப்பின விஷயம் ஈஷாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருச்சு. எப்படியாச்சும் அவளை சமாதானம் பண்ணணும் அப்படின்ட்டு அக்ஷய் நினைக்கிறாங்க. ஸோ எப்படிடா சமாதானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராகுல் கிட்ட தான் ஐடியா கேட்க வருவாங்க. ராகுல், இது உன்னோட காதல், நீ தாண்டா யோசிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அக்ஷய்க்குமே ஒரு ஐடியா தோணுது. அவங்க மாடர்னாக ஒரு ட்ரெஸ் ஈஷாவுக்கு வாங்கி கொடுத்து ஸோ ஃபேமிலியோட ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஈஷா வந்து பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வர லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுனால அக்ஷய் நானே போய் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தா தானியா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க முன்னாடி பிரேக்கப் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு அண்ட் ஆல்சோ இவங்க இன்னொரு பொண்ணு, நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க, அதில் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கே. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அக்ஷயை பார்த்து தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அக்ஷய் பயந்து போயிட்டு நீ ஈஷாவை பிக் பண்ணிட்டு வந்துட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதனால நம்ம ராகுல் தான் ஈஷாவை பிக் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஈஷாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறது ராகுலுக்கு நல்லாவே புரியுது. அப்படியே 2 பேரும் அப்படி காரில் வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு ஃபேவரட் சாங் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா எஃப்எம்ல. ஸோ அந்த சாங் ஓடுது. 2 பேருக்குமே ஒரே ஞாபகமாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணி அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே டிராஃபிக்கில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு காரில் நிறைய பொறுக்கி பசங்க ஃபுல்லாகவே ஈஷாவை கிண்டல் பண்ணியிருந்திருப்பாங்க. அங்கே ராகுல் அவங்கள போட்டு அடி நோக்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டான்ஸிங்லாம் போய்கிட்டு இருக்கு. அக்ஷய் ஃபுல்லாகவே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப மெய்மறந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஈஷாவோட ட்ரெஸ்ஸு மால் ஃபங்க்ஷன் ஆக போகுது. பட் இருந்தாலும் ராகுல் அதுல இருந்து எப்படியோ அவங்கள சேவ் பண்ணி இருந்திருப்பாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஈஷாவுக்கு. அதுக்கப்புறமா ஈஷா எனக்கு ஏதோ எல்லாரும் என்ன குறுன்னு பார்க்குற மாதிரியே இருக்கு, எனக்கு கொஞ்சம் வீட்டில் கொண்டு போய் விட்டுறியா அப்படின்ட்டு ராகுல் கிட்ட கேட்குறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸில், அதனால தான் எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லி விடுறாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே புரியுது. ஈஷாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு சுத்தமாக பிடிக்கல. அப்போ ஈஷா ராகுல் கிட்ட கேட்குறாங்க, ஒருவேளை அக்ஷயோட இடத்துல நீ இருந்தன்னா நீயும் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்னை இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு வருவியா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறது தான் ராகுலோட பதிலாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அந்த பதிலை சொல்லலை, அமைதியாகவே இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஷாவோட ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால அப்படியே ட்ரிங்கை வந்து கீழே கொட்டிடுற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு மேலே கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சரிம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அக்ஷய் தான் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த லவ் பண்ணுற விஷயம், லெட்டர் மூலமாக லவ் பண்ண எல்லா விஷயத்தையுமே ஈஷா அங்கே அக்ஷய் கிட்ட சொல்லிட்டாங்க. நான் உங்களை காதலிக்கிறேன், நான் அவளை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் அக்ஷய்க்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா நீ பைத்தியக்காரத்தனமாக இருக்க, இப்படிலாம் ஒருத்தன் உலகத்தில் இருக்கவே மாட்டான், உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான், நீ ஏமாந்துட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்படி ஒருத்தன் இருக்கான்னா என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவனை நிறுத்து, நான் அப்போ தான் நம்புவேன் அப்படின்ட்டு அக்ஷய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அக்ஷய் கிட்ட காட்டுறதுக்காக இவங்க நேராக அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிட்டு நேராக ஈஷா அந்த போஸ்ட் பாக்ஸில் இருக்கிற அடையாளத்தை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. பட் ஆனால் அங்கே ரூல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. கரெக்டாக இவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகவும் அங்கே ராகுல் உள்ளே வராங்க. இந்த போஸ்ட் பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே அங்கே ஒரு போஸ்ட் வந்திருக்கு சார், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே இவங்க போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு லெட்டரும் அந்த 2-2வையுமே ஈஷா அனுப்பி இருந்திருக்கிறாங்க. ஸோ லெட்டரை அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கல்யாண பேச்சு போய்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன், நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி தான் ஆகணும், நீ என்னை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இவங்க கேட்டிருந்துருக்குறாங்க. இது ரொம்ப ஃபீல் பண்ணி தான் ராகுலும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த 2-2வையுமே அவங்க சென்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க இல்லையா. ஸோ 2-2 எப்போவுமே உன் கூடவே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் அவங்க திரும்ப சென்ட் பண்ணியிருந்துருக்குறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ராகுலுக்கு. அப்படியே ஃபீல் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது அக்ஷய் அங்கே வராங்க. ஸோ அக்ஷய் ரொம்ப கோவமாக வராங்க. ஈஷா பாத்தியா எப்படி இருக்கிறான்ட்டு, எவனோ ஒருத்தன் தெரியாதவன் லெட்டரை போட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு பைத்தியக்காரத்தனமாக இருக்கா அப்படின்ட்டு இவங்க ஃபுல்லாகவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தன் உலகத்தில் இருக்க மாட்டாங்கிறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், தயவு செஞ்சு நீ அந்த முகம் தெரியாத பையனா நீ நடிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படியோ அப்படி ஒரு பையன்லாம் இருக்க மாட்டான், ஈஷா சும்மா ஏமாந்துட்டு இருக்கிறா, அவளை சரி பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி நீ அந்த பையனா ஃபோன் பண்ணிட்டு ஈஷாவை நீ லவ் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லிடு, அது மட்டும் போதும், அவள் திருந்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானை சொல்கிறாங்க. ராகுலுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு, என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அக்ஷய்க்காகவும் ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் ஓகே அப்படின்னு சொல்லி ஈஷாவுக்கு ராகுல் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஈஷா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நீ என்ன காதலிக்கவே இல்லையா என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது இவ்வளோ நாளில் உனக்கு அது புரியலைன்னா நான் சொல்லி எப்படி புரியும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உன்னோட பேரையாச்சும் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்ட்டு ஈஷாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கும்போது என்னோட பேர் உனக்கு தெரியும் தான், உன்னை சுற்றி என் பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால என்னோட பேரை நீ கேள்விப்பட்டிருந்திருப்ப அப்படின்ட்டு அதையுமே பொதுவாக சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிடுறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. அதுக்கப்புறமா ராகுல் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக, ஆக்சுவலாக அவங்க அப்பா அப்ராட்ல இருக்கிறாங்க, ஸோ கனடாவுக்கு ராகுல் வந்துட்டாங்க, யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் எப்படியோ அக்ஷய்க்கும் ஈஷாவுக்கும் கல்யாணம் ஆயிரும் அப்படின்ட்டு இவங்களே நினச்சி பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 4 வருஷம் ஆகுது. கனடாவில் இவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துருந்துருப்பாங்க இல்லையா, ஸோ ராகுலுக்காக ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் ரொம்ப ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கு அவங்க ஊரில். அந்த இடத்துல நம்மளோட கோஇன்சிடென்டலாக அக்ஷய் வராங்க. அவங்களுக்கு ஒரு 3 வயசில் பையனும் இருக்கிறான். அந்த பையனுக்கு ராகுல் தான் பேர் வச்சிருக்காங்க. அந்த பையன் அப்படியே ஓடி போய் நம்ம ராகுலை பிடிச்சிட்டான். டக்குன்னு பார்த்தா அங்கே அக்ஷய் ராகுலும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. அக்ஷய்
அக்ஷய் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க ராகுல் மேலே. எதுவுமே சொல்லாமல் இப்படி விட்டுட்டு போயிட்டல, இதுதான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அழகா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை அம்மானு கூப்பிடுது. அப்போ பின்னாடி ஈஷா வரப்போறா அப்படின்ட்டு பதறுது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அங்கே ராகுலுக்கு. அப்படியே அவங்க திரும்புகிறாங்க, பார்த்தா தானியா வராங்க. ஸோ தானியாவை தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கானா அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே தானியாவுமே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஈஷாவை கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன அப்படின்ட்டு அங்கே கேட்கும்போது அவள் என்ன தான் பார்க்குறா, ஆனால் அவள் மனசும் எண்ணமும் வேற ஒருத்தங்களை நினைக்குது. அப்படி இருக்கும்போது அவளை எப்படா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு வேளை இன்னமும் அவனை தான் நினச்சிட்டு இருக்காளோ என்னமோ அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடுச்சு ராகுலுக்கு. அப்படியே பதறி போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க ஆர்ட் கேலரி பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எடுத்த ஃபோட்டோ ஈஷாவை ராகுல் ஃபோட்டோ கேப்சர் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ அப்படியே பின்னாடி கிராஸ் ஆகுது. இதை பார்த்ததும் அக்ஷய் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அந்த பையன் நீயா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. எதுக்காகடா எனக்காக இதை பண்ண அப்படின்ட்டு அக்ஷய் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கும்போது, என்னோட இடத்துல நீ இருந்தன்னா நீயும் இதே தானே பண்ணியிருப்ப அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணி ராகுலும் சொல்கிறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. அப்படி ஹக் பண்ணிவிட்டு அவள் உனக்காக தாண்டா காத்துட்ருப்பா, அவளை தேடி போ அப்படின்ட்டு அக்ஷய் சொல்கிறாங்க. அப்படியே ஈஷாவை பார்க்குறதுக்காக ராகுலும் வராங்க. அந்த நேரத்தில் ஈஷாவோட ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் போக்கிட்டு இருக்கு, கல்யாண ஏற்பாடு போக்கிட்டு இருக்கு. பதறிடுச்சு ஈஷாவுக்கு தான் கல்யாணம்னு நினச்சி. அந்த நேரத்தில் ஈஷா அங்கே சாரியில் நிற்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. அப்படியே இவங்களும் கோட்டுக்குள்ளே இருந்து டூவை எடுத்து காட்டுறாங்க. ஈஷாவுக்கு ராகுல் தான் அந்த பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ராகுல் ரொம்ப இமோஷ்னலாக ஈஷா கிட்ட, என்னோட பேர் ராகுல், நான் உன்னை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி பயங்கர இமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.